Hi everyone, நான் ரம்யா. இன்னைக்கு நாம பார்க்க போறது கொஞ்சம் டிஃபரண்டா குக் பண்ணி கம்பேர் பண்ண போறோம். அதுக்கு நான் செய்ய போறது banana cake. கேக் மிக்ஸர் ஒண்ணா ரெடி பண்ணிட்டு ஒரு பாதி குக்கர்லயும் ஒரு பாதி அவன்லயும் குக் பண்ண போறேன். வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோல இருந்து எனக்கு தெரிஞ்ச சமையல் டிப்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். வெல்கம் டு iGreen மசாலா. First, oven வந்து ஒரு 15 minutesக்கு preheat பண்ணிடுங்க. அடுத்தது குக்கரையும் preheat பண்ணிடுங்க. இது உள்ள வந்து நான் salt கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் preheat ஆகட்டும். இதுக்கு வந்து கேஸ்கட்டும் விசிலும் போட தேவையில்ல. கொஞ்சம் சிம்மிலே இருக்கட்டும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 2 வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு முட்டை, 250 கிராம் கோதுமை மாவு, அதில் பாதி அளவு ப்ரௌன் சுகர், 80 கிராம் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன், வால்நட்டு டெக்கரேஷனுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பனானா கேக் பண்ணுறதுக்கு வந்து வாழைப்பழம் கொஞ்சம் நல்லா பழுத்து இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது ஓரளவு மேஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த முட்டையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இது ஓரளவு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஓரளவு கலந்தாச்சு. இப்போ கோதுமாவையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கோதுமை வந்து கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஜல்லடை வச்சு கொஞ்சம் ஜலிச்சு போட்டு கூட நீங்கள் பீட் பண்ணலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பீட் பண்ணுறதுக்கு. மாவு கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணணும். எடுத்து வச்சிருக்கிற இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா பீட் பண்ண போகிறேன். கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பட்டரையும் நான் சேர்த்துட்றேன். பட்டர் வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட்டர் வேணான்றவங்க வந்து குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குக்கிங் ஆயில் பாதி பட்டர் பாதி மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் குக்கரில் பாதி அவனில் பாதி குக் பண்ண போகிறேன். இங்கே நான் 2 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து அவனில் குக் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து குக்கரில் குக் பண்ணுறதுக்கு. குக்கரில் வந்து சில்வர் பாத்திரமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேக் மிக்ஸ் இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டரை தடவி விட போகிறேன். பட்டர் ஷீட் இருந்ததுன்னா பட்டர் ஷீட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் மிக்ஸை இதில் பாதி அதில் பாதி ஊற்றிடுங்க. இப்போ இதில் பாதி போட்டாச்சு. இதில் வந்து இப்படி பாதி பாதி இருக்கிற மாதிரி போடுங்க. அப்போனா தான் இது கேக் உப்பி வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா தட்டி விட்டுருங்க.
இப்போ இது மேலே வந்து வால்நட்டை அங்கங்கே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. வால்நட் கிடைக்கல அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸு அப்படி இல்லை வேறு ஏதாவது நட்ஸு கூட இதில் சேர்த்துக்கலாம். எதுவுமே இல்லைனாலும் ப்ளெயினாகவுமே இது நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேக் மிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒன்று குக்கர்லேயும் ஒன்று அவன்லேயும் குக் பண்ணி எடுக்க போகிறேன். குக்கர் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா உள்ள சூடாக இருக்குது. இப்போ இது உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டு இந்த கேக் மிக்ஸை வந்து அது மேலே வச்சுடுங்க. இப்போ மூடி போட்டு இது ஒரு அரை மணி நேரம் சிம்மிலேயே வச்சு வேக வைக்கணும். இதுக்கு வந்து கேஸ்கட்டு இல்லை விசில் எதுவுமே போட தேவையில்ல. அடுத்து அவனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது உள்ள இந்த கேக் மிக்ஸை வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸுக்கு இந்த 180 டிகிரியில் வச்சு குக் பண்ணணும். ஓகே, 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்க்குறேன். கேக் வெந்துருச்சா அப்படின்றது இந்த மாதிரி ஒரு குச்சியோ இல்லை இந்த கம்பி வச்சோ ஏதாவது செக் பண்ணிக்கோங்க. இது வெந்துருச்சு. இப்போ இதை நான் எடுத்துட்றேன். இது நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும். அடுத்து அவனில் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, அவனில் இருக்கிறதும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி விட்டு செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சா அப்படின்னு. ஓகே, இது வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது வந்து அவனில் ரெடி ஆகிருக்கு. இது குக்கரில் ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை ரெண்டையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கட் பண்ணுறது வந்து குக்கரில் குக் பண்ணது. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி எடுத்திருந்தேன்னா இந்த பிளாக் கலர் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குக்கரில் ட்ரை பண்ணுறேன். இது வந்து அவனில் குக் பண்ணது. இதுவும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி தான் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் கோதுமை மாவை பயன்படுத்தி தான் செஞ்சுருக்கேன். மைதா மாவுக்கும் கோதுமை மாவுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதனால் இனிமேல் அவன் இல்லை கேக் செய்ய முடியாது அப்படிங்கிற கவலை இல்லாமல் ஹெல்த்தியாக கோதுமை மாவை பயன்படுத்தி குக்கர்லேயே நமக்கு வேணுங்கிறப்ப கேக் செஞ்சுக்கலாம். டிப் ஆஃப் த டே. கேக்கை மேலும் கீழும் பாதியாக கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூத் பிக்கரையும் நூலையும் பயன்படுத்தி கட் பண்ணால் நல்லா சமமாக பிசுறு இல்லாமல் கட் பண்ண முடியும். இது எனக்கு தெரிஞ்ச குறிப்பு. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்பையும் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டிப்ஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக எனக்கு தேவை. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.